புதுசாக கல்யாணம் பண்ண போகிறவங்க நான் சொல்ல போகிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணங்கிறது வந்து எப்பயுமே ரொமான்ஸு அப்படின்னு நினச்சி நம்ம நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் வந்து கண்டிப்பாக அது வந்து கல்யாணம் பண்ணிட்டாலே அது ரொமான்ஸ் இருக்கவே இருக்காது. என்ன அப்படின்னா வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். என்ன சொல்லணும், குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், 2 வீட்டை சமாளிக்கணும். அடுத்து வந்து என்னன்னா, நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் வரணும், நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க கற்றுக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃபேமிலியில் ஒரு புதுசாக கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆசைப்பட்டு நம்ம எப்பயுமே கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்டிக்காக பேசுகிறாங்க, ரொமான்டிக்காக நம்மகிட்ட நடந்துக்கிறாங்க, எப்பயுமே பாசமாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடும். அதனால நம்ம சொல்ல போகிற விஷயங்களை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? புதுசாக கல்யாணம் ஆன போகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, கல்யாணம் ஆனவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா வந்து இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பொழுதுனைக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணான்னு நினச்சாலும் அவங்க வந்து ஓயாமல் ஃபோன் பண்ணி பேச சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட பேசுறது ரொம்ப என்ன சொல்கிறோம், சந்தோஷமாக இருக்குது, உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, பேசணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏதாவது ஒன்று கடனை வாங்கி கூட வீட்டில் தெரியாமல் திருடி கூட வந்து காசு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறையா பண்ணுவாங்க. இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி. சரிங்களா? உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பேசணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும், எப்பயுமே உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்து நிதானமாக பண்ணுவாங்க. எப்பயுமே உங்களை ஹாப்பியாக வச்சுக்குவாங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க, பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை மட்டும்தான் வாங்குவாங்க, நீங்கள் சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், காசே இல்லைனாலும், ஆனால் வந்து மற்றவங்கக்கிட்ட ஏமாற்றி பிடிங்க கூட உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி. சரிங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கூட ரொமான்டிக்காக இருக்கவே இருக்காது, ரொமான்ஸே இருக்காது. கல்யாணம் அப்படின்னா முடிஞ்சிச்சு அப்படின்னாவே அதில் வந்து ரொமான்ஸ் இருக்கவே இருக்காது. என்ன அப்படின்னா சண்டைகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க. அவங்க ஒரு கேரக்டராக இருக்கும், நீங்கள் ஒரு கேரக்டராக இருக்கும். ஆனால் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும், உங்களை என்ன சொல்கிறதுனா எப்பயுமே ரொமான்டிக்காக பார்க்கணும், ரொமான்டிக்காக பேசணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே தான் இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்கள் மேலே வந்து அந்த இருக்கிற என்ன சொல்ல பாசம் குறையுங்கிறத விட உங்களோட கேரக்டருக்கும் அவங்களோட கேரக்டருக்கும் பிடிக்காது, ஒத்து போகாது. அதை விட என்னென்னா புரிஞ்சுக்கிற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரியும், உங்களோட சுயரூபம் அவங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படிப்பட்ட குணமுடையவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது. அப்போ ஒரு சில விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்து நிறைய வேறுபாடுகள் ஏற்படும். அதனால வந்து சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் ஏற்படும். அப்படி வாக்குவாதங்கள் வந்து சண்டையாக மாறும். சண்டை வந்து என்ன சொல்கிறதுனா அடிதடி கலகமாக கூட மாறலாம். சரிங்களா? ஆனால் அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சுயரூபம் இதுதான், என்னோடய கேரக்டர் இதுதான், நான் இப்படி தான் இருக்கேன், நான் இவ்வளவு தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது அப்படிங்கிறது தெரியப்படுத்திடுங்க. நீங்களும் சரி, ஹஸ்பண்ட் அதாவது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களோட உண்மையான கேரக்டர் என்னங்கிறத புரிய வச்சுருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லைஃப் அமைஞ்சால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். மேரேஜுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பொறுப்புகளுமே இருக்காது. சரிங்களா? வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இருக்காது. டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், டயத்துக்கு நம்மளுக்கு பாக்கெட் மணி கிடைக்கும், நம்ம நினச்ச இடத்துக்கு போகலாம், வரலாம், நினச்சதை பண்ணலாம். ஆனால் வந்து மேரேஜுக்கு அப்புறம் அப்படி இல்லைங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். நம்மளுக்குன்னு என்ன சொல்கிறதுனா நம்ம எங்கே போனாலுமே வந்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும். போகணும் சொன்னால் மட்டும்தான் போகணும். அது குறிப்பிட்ட டைம், எந்த டைம் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும். தேவையில்லாத விஷயங்களை வாங்கக்கூடாது. அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் வாங்கணும். அவங்க எதை சாப்பிட சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி தான் நம்ம நடக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி மாறி போயிடும். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சுன்னா குழந்தைகளுக்காக நம்ம வாழணும். நம்மளோட சந்தோஷங்களை ஒதுக்கிடணும். நம்மளோட சந்தோஷங்களுக்கு அங்கே இடமே இருக்காது. குழந்தைகளுக்காக வாழணும்.
குழந்தைகளுக்கு அவங்களுக்காக நம்ம சம்பாதிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அதுக்கு சம்பாதிக்கணும். நிறைய பொறுப்புகள், விசேஷங்கள் வரும், சீர்வரிசைகள் வரும். அது எல்லாத்தையும் நம்ம தலையில் தான் கட்டுவாங்க. கல்யாணத்துக்கு வாங்கின கடன்கள் இருக்கும், அதை அப்படியே பிரித்து விட்ருவாங்க. இது உன் கல்யாணத்துக்கு வாங்கினது நீ தான் கட்டணும். அந்த மொத்த பொறுப்பு உங்ககிட்ட வந்துடும். வீட்டு செலவு, குடும்ப செலவு, பால் பாக்கெட்டில் இருந்து சமையலில் இருந்து நம்ம போடுற ட்ரெஸ் வரைக்கும், சோப்பு ஷாம்பு அப்படின்னு எல்லா செலவும், மளிகை ஜாமான்லேருந்து எல்லாமே நம்ம பொறுப்பில் விழுந்துடும். சரிங்களா? இப்போ இருக்கிறதுல ஒரு ஆள் வேலைக்கு போய் கட்டுப்படி ஆகவே ஆகாது. 2 பேரும் வேலைக்கு போகணும். சப்போஸ் நீ உங்களால் போக முடியலைனாலும் அதுக்கும் பிரச்சனை வரும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேட்கும்போது அவங்க என்னால் இவ்வளவுதான் முடியும், எப்போ பார்த்தாலும் நான் என்கிட்ட காசு கேட்குறேன், நான் காசு காய்க்கிற மரமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். அதனால பிரச்சனைகள் வரும், வாக்குவாதம் வரும், மன சங்கடங்கள் வரும். அதனால என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சுயமாக ஏதாவது வேலைக்கு போகிற மாதிரி பார்த்துக்கங்க. ஆனால் மேக்ஸிமம் என்ன அப்படின்னா கல்யாணமான பெண்கள் வேலைக்கு போகவே முடியாது. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துக்கு வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் அதுக்குள்ளே அதாவது பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து நிறையா பிரச்சனைகள் வரும். ஹாஸ்பிட்டல் போகணும், செக்கப் போகணும், அதுக்கு மணி செலவாகும். அதுக்கு அவங்க தான் செலவு பண்ணணும். அப்போ உங்களால் வேலை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் உங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறவங்க, நாத்தனார், மாமியார் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு உங்கள் மேலே வருத்தங்கள் வரலாம். எதுக்கு அப்படியானா உங்களால் வேலை செய்ய முடியாது. வேலை செய்யாதவங்க அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது படுத்தே இருக்கிறா, தூங்கிட்டே எல்லாத்துக்கும் வர்ற ப்ராப்ளம் தான். ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு அதை உட்கார வச்சு பண்ணுற மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால் அந்த நேரத்தில் நிறைய வாக்குவாதங்கள் வரும். உங்களுக்கு மெனக்கிட்டு ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லை ஃப்ரூட்ஸு அப்படின்னு வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கோபம், தன்னோட மகன் நமக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல, அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். ஆனால் அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் பேபி ஃபார்ம் ஆகிருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடணும். அது அவங்களோட பிள்ளைக்கு வரும்போது சப்போஸ் அவங்க மக கன்சீவாக இருக்காங்க, அவங்க எல்லாமே பார்த்து செய்வாங்க. இதே நீங்கள் மருமகளாக இருக்கனால உங்களுக்கு என்ன தான் செஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும். அதனால பிரச்சனைகள் வரலாம். சரிங்களா? அடுத்து நீங்கள் முடியலைனாலும் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. காலையில் எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் வேலை பார்க்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு வாசல் கூட்டணும், துடைக்கணும், துணி மடிக்கணும், குப்பையாக இருந்தாலும் சரி, க்ளீனாக வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு குறைகளை மட்டும்தான் சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிறவங்க மாமியார். சரிங்களா? நம்ம அம்மா வீட்டில் இருந்த மாதிரி 8 மணிக்கு எந்திரிக்கிறது, எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறது, டயத்துக்கு சாப்பிட்றது, பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றது, நினச்ச இடத்துக்கு போகணும், எனக்கு இவ்வளோ காசு வேணும்னு உரிமையாக கேட்டது, அது எதுவுமே இங்கே நடக்காது. சரிங்களா? அதனால சம்பாதிக்கணும், நிறைய பொறுப்புகள் வரும், நிறைய செலவுகள் வரும், சண்டைகள் வரும். அம்மா வீட்டையும் சமாளிக்கணும், மாமியார் வீட்டையும் சமாளிக்கணும், வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சேவை செய்யணும். அதாவது அம்மா வீட்டுக்கு நம்ம செய்கிற அவசியம் இல்லை, செய்ய மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள கவனித்தாலும் மாமியார் வீட்டில் பிரச்சனையை பேசுவாங்க. பாரு, அவங்க அம்மா அப்பா வந்தோடனே, அவங்க அண்ணன் தம்பி வந்தோடனே, அவங்க அக்கா தங்கச்சி வந்தோடனே எப்படி பார்த்து கவனிக்கிறாரு. ஆனால் நம்மளை பார்த்துக்க மாட்டேங்கிறா, சாப்பிட்டான்னு கேட்க மாட்டேங்கிறான்னு ஒரு பேச்சு வரும். ஏன் அப்படின்னா இவங்க ரெகுலராகவே நம்ம கூடவே இருக்காங்க, ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் இருந்து வர்றாங்க, அவங்கள கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இதனால் பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் நீங்கள் இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை உருவாகணும். பிரச்சனைகள்லாம் சமாளிக்க கற்றுக்கங்க. சரிங்களா? பயந்துட்டு ஒதுங்கக்கூடாது. பிரச்சனைகள் வரட்டும், நம்ம இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும். நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம லைஃப்பில் முன்னேறோம். அதாவது எல்லா பிரச்சனையும் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் பிள்ளைகள் கொஞ்சம் பெருசாகி 1க்கு 2 ஆயிடுச்சு, அதுகளை வளர்க்கணும். அப்படிங்கும்போது இந்த 2 குழந்தைங்க வர வரைக்கும் பிரச்சனைகள் ஓயவே ஓயாது. என்றைக்குமே ரெகுலராக பிரச்சனைகள் இருந்துட்டு, எங்கள் ஹஸ்பண்ட் குடிக்கிறவங்களா இருந்தால் ஈவினிங் வந்துட்டாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஐயோ இன்றைக்கி என்ன நடக்குமோ, என்ன பிரச்சனை வரப்போகுதோ, எப்படி திட்ட போகிறாங்களோ, அடிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே வாழ்வோம். சம்பாதிக்கிற காசு கரெக்டாக வருமா, இல்லை வீட்டு செலவை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும். நீங்கள் இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும், ஒரு தைரியத்தை வளர்த்துக்கணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் சமாளித்து வெளியில் வரும்போது தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும். வைராக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்தில் கிடைக்கும். உங்களோட குடும்பத்தை நீங்கள் ஹாப்பியாக கொண்டு போகணும்
கொண்டு போக முடியும். சரிங்களா? அதனால் நல்லா படிங்க. கரெக்டான வயசில் வந்து மேரேஜ் பண்ணுங்கள். கரெக்டான வயசில் வந்து வேலைக்கு போக பழகுங்க. பொழுதுனைக்கும் ஊர் சுற்றிட்டு இருந்துட்டு மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுக்குன்னு ஒரு தொழில் வேணும், வேலை வேணும், சம்பாதித்தியம் வேணும். அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கும்போது தான் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பொண்டாட்டி, பிள்ளை, குடும்பம் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும், பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மேரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையோடு இருங்க, வைராக்கியத்தோடு இருங்க. உங்களுக்குன்னு ஒரு தொழில், அதாவது வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில், நல்ல தொழிலை வந்து கற்றுக்கங்க. ரெகுலராக வேலைக்கு போக பழகிக்கங்க. ஆடம்பரத்தை அவாய்ட் பண்ணுங்கள். குடும்ப வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ண கற்றுக்கங்க. ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இருக்கிற வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக எப்படி வாழலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பாய். இங்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.